அனைவருக்கும் வணக்கம். நான் நேற்றே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், தேவையில்லாமல் எங்கள் கட்சியை பற்றியோ எதை பற்றியோ பேசக்கூடாதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதையும் மீறி வீடியோ எத்தனை நாள் போட்டவங்க எந்த கட்சின்னு தெரியாமே சொல்லாமே போடுவாங்க. அந்த நேற்று ஒருத்தன் வீடியோ போட்டிருந்தா, நான் பாமக கட்சி வன்னியர் சங்கம் எங்கள் கட்சியை பற்றி மாநாடு நடந்தப்போ, கடலூரில் மாநாடு நடந்தப்போ கூத்தாடி ஒருத்தன் எங்கள் கட்சியை பற்றி தேவையில்லாமல் பேசுனா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது யாருன்னு கேட்டால், கேப்டன் இருந்தப்போ கேப்டன் வண்டிக்கு பின்னாடி ஓடினவர், இப்போ அந்நியார் இருக்கிறப்ப அந்நியார் வண்டிக்கு பின்னாடி ஓடினவர்னு பேசுகிற. வண்டி வந்துச்சுன்னா வண்டிக்கு பின்னாடி ஓடாமல் வண்டிக்கட்டில் படுத்தா தூங்குவாங்க? ஏன்டா முட்டா பேலே, பேசுகிறது எப்படி பேசணும் எதை பேசணும் தெளிவாக பேசுகிறா. எங்கள் கட்சிக்குள்ளே தேமுதிக பொறுத்தளவு ஜாதி மதம் எல்லா ஜாதி மதம் ஒழிக்கணும்னு சொன்ன ஒரே கட்சி எங்கள் கேப்டன் கட்சி தேமுதிக கட்சி மட்டும்தான். அதில் என்ன நீ வன்னியர் நாங்கள் நீங்கள் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு ஜாதி எதுக்குள்ளே கொண்டு வர? உன்னோட கட்சியை ஏதாவது பேசுனாங்கன்னா கட்சியை பற்றி மட்டும் பேசு. இது எதுக்கு ஜாதியை கொண்டு வர? ஜாதி அவனை பெற்றுச்சு, உங்கள் அம்மா தானே அவனை பெற்றா. எங்கள் கேப்டன் சொன்னார், ஜாதின்னு சொல்கிறேடா, ஜாதி அவனை பெற்றுச்சு, உங்கள் அம்மா பெற்றுச்சுடா. நீ போய் கேளுடா உங்கள் அம்மா கிட்ட, எந்த ஜாதிக்குமா பெத்தமன் நீ போய் கேளுடா. தேவையில்லாமல் அது இதுன்னு என்னத்தடா குத்தம் சொல்லலான்ட்டு என்னத்தையாவது பேசிட்டு தெரியாதீங்க. முதல்ல அவங்கக்குள்ள பிரச்சனையே அப்பாவும் மகனுக்கு அவங்கக்குள்ள பிரச்சனையவே தீர்க்க முடியாமல் என்னடா பண்ணுறேன்னு குழம்பிகிட்டு இருக்காங்க. அவங்களே பெரும் தலைவலியில் இருக்காங்க. இதில் நீங்கள் ஏன்டா எங்கள் கட்சிக்குள்ளே பூந்துக்கிட்டு இருக்கீங்க? இது அவங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப சங்கடப்படுவாங்க. என்னென்னா, ஏன்டா எங்கள் பிரச்சனையே எங்களுக்கு தீர்க்க முடியல, நீங்கள் ஏன்டா அடுத்த கட்சிக்கு போக போகிறீங்க? உங்களை நாங்கள் இதை சொன்னோமான்னு ஒன்றையே தான் வாயை கிழிக்க போகிறீங்க. பார்த்துக்கிட்டே இரு. நீ விசுவாசமாக இரு, உங்கள் கட்சிக்கு நீ விசுவாசமாக இருக்க வேண்டாம். நீ நல்ல ஒரு தொண்டனா இரு. அது எதோ பிரயோஜனமாக பேசணுமோ அதை பேசு. உன் கட்சிக்கு உண்டான வேலைகளை என்ன தீர்க்க முடியுமோ அதை தீரு. அப்புறம் என்னமோ சொல்கிற மக்கள் எல்லாம் பைத்தியக்காரங்க முட்டாளுக்கு அப்படின்னு சொல்கிற. ஆமாம், உன்னைய மாதிரி ஆளுகள்லாம் பேசுகிறத கேட்குறாங்க பற்றியா? மக்கள் எல்லாம் முட்டாளாக தான் இருப்பாங்க. நீ பேச விட்டு உன்னை வேடிக்கை பார்க்குறாங்க பாரு. பேசாத அளவுக்கு வாயை உடச்சி விட்டாங்கன்னா பேச மாட்டேன். ஒன்றை மாதிரி சில நாய்களால் தாண்டா ஜாதி பிரச்சனை வருது, மத பிரச்சனை வருது. ஒன்றை மாதிரி ஒரு நாய்க்கு பேசிட்டு போகிறத பேச விடாமல் ஆக்கிட்டாங்கன்னா நீ பேசுவியா? மறுபடியும் ஜாதியை பற்றி பேசுவியா? நீ பறக்கும்போது இந்த ஜாதியில் தான் பறக்க போகிறோம்னு எதுவும் பறந்தியா? இல்லை சாகும்போது நம்ம ஜாதிக்காரன் தான் நம்மளை கொண்டு குளிமாட்டு வரைக்கும் புதப்பான்னு எதுவும் உனக்கு தெரிய போகுமா? இல்லை நீ எங்கிட்டாவது போகிற இடத்துல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஜாதிக்காரன் வர வரைக்கும் நம்ம ரோட்லேயும் படுத்து கிடப்போம், எதுவும் படுத்து கிடப்பியா? எங்கிட்ட இருந்தடா ஜாதி வந்துச்சு? தேவையில்லாமல் அரசியல் இதுக்குள்ளே கட்சிகளுக்குள்ளே ஜாதியை கொண்டு வந்தீங்கன்னா தேவையில்லாமல் இதாகி போயிடும். எதை கொண்டு வரணுமோ அதை எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க.